Hello traders, so welcome back to the another session. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா how to draw a proper S and R. ஸோ எஸ்என்ஆர்னா ஒன்றும் இல்லை, சப்போர்ட், எஸ்என்ஆ சப்போர்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ட். ஸோ இதுதான் மெயின் டாபிக். ஸோ பே அட்டென்ஷன். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எஸ்என்ஆர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எஸ்என்ஆருங்கிறது தான் மெயின் டாபிக். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சப்போர்ட்டுங்கிறது பையஸோட ஏரியா அண்ட் ரெசிஸ்டண்ட்டுங்கிறது செல்லர்ஸோட ஏரியா. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். நான் நார்மலாக உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டுன்னு நார்மலாக சொல்லியிருப்பேன். பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி கிளியராக ட்ரா பண்ணுறது, என்னென்ன எந்தெந்த விதமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கலர் சேஞ்ச் ஜோன் இருக்கும், கலர் சேஞ்ச் லெவல். ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச். ஓகே, ஸோ கலர் சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, ரெட் டு க்ரீன், க்ரீன் டு ரெட். இது ஒரு எஸ்என்ஆர் லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஆர் பையர்ஸ் கேண்டல். ஓகே, இப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செல்லர் கேண்டலோ, அதாவது ரெட் கேண்டலோ க்ரீன் கேண்டலோ இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்சுக்குள்ளேயே அடங்கிடும். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர். ரவுண்ட் நம்பருங்கிறது அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆர் லெவல். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கோம், இல்லைனா டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லையோ, அதாவது லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் இருக்காது. அதாவது ஏதாவது கலர் சேஞ்சு, ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து மார்க்கெட் எந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகும் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் நம்பரை மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துலையும் ரவுண்ட் நம்பர் யூஸ் ஆகும் அண்ட் இன் பிட்வீன்லையும் ரவுண்ட் நம்பர் அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரவுண்ட் நம்பர்னா என்னங்கிறது நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில்ஸ். ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இந்த ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது பையிங் ஏரியான்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பையர்ஸ் ஏரியாவிலேருந்து ஸோ நீங்கள் இந்த ஒரு கேண்டலை மட்டும் வச்சு நீங்கள் இது வந்து ஸ்ட்ராங் லெவல்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? இந்த ஒரு கேண்டலை மட்டும் வச்சு நீங்கள் இதை ஸ்ட்ராங் லெவல்னு சொல்ல முடியாது. அந்த ஏரியாவிலேருந்து சப்போஸ் டூ கேண்டல்ஸுக்கு மேலே போச்சுனாவே அது வந்து மொமெண்டமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் இப்போ வெயிட் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ கலர் சேஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல்னு வச்சுக்கோங்க அண்ட் இது வந்து செல்லர்ஸ் என்ட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பையர்ஸ் என்ட்ரி. ஓகே, இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது அண்ட் இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ நான் லெவல் போட்டிருக்கேன், ஆனால் இந்த லெவல் இப்போ வராது. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த லெவலே இங்கே இருக்கிறது தெரியும். மேபி ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஏதாவது இந்த இடத்துல லெவல்ஸ் இருக்கலாம், ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருந்தா எனக்கு வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும் தெரியும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த ரெட் கலர்லேருந்து க்ரீன் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர். ரெட்லேருந்து க்ரீன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு எஸ்என்ஆர். ஓகே, இது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா ஸ்ட்ராங்கான, இது சப்போர்ட் ஏரியா தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் இது ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆரா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்விக்குறி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஆர் பையர்ஸ் கேண்டல். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டில், இது வந்து மர்பூசு கேண்டில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். அண்ட் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் இதை செக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் அதை ஒரு எஸ்என்ஆராக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்கான எஸ்என்ஆரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்ன எஸ்என்ஆர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கிளியராக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரவுண்ட் நம்பர். ரவுண்ட் நம்பர்னால் உங்களுக்கே தெரியும், சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 0ல் முடிஞ்சிருக்கும், 00ல் முடிஞ்சிருக்கும். அதாவது வெயிட், நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். வெயிட். ஸோ இது ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் ரவுண்ட் நம்பர். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது தெரியுதா? இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், இதெல்லாம் தெரியுதா? See, இந்த லைன்லாம் தான் ரவுண்ட் நம்பர்ஸ். இந்த லைன்னா தான் ரவுண்ட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ரவுண்ட் நம்பரோட ஃபுல் கான்செப்ட் நான் ரவுண்ட் நம்பர்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ரவுண்ட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில். ஸோ ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு லெவல். ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இது ஒரு லெவல் நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் வருது. இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் வருதுன்னா ப்ரீவியஸாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த ப்ராசஸ் நீங்கள் போய் செக் பண்ணணும்னு இப்போ நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ கரண்ட்டாக நம்மளுக்கு என்ன நடக்குது மட்டும் பாருங்கள். இது ஒரு லெவல். இப்போ என்ன இருக்குது? கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ரைட். இது வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு லெவலாக அதை கன்சிடர் பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆனால் இந்த லெவல் நம்மளுக்கு கரெக்டான ஒர்க்கிங் லெவலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது இப்போ வரைக்கும் தெரியாது. இனிமேல் தான் போக போக தெரியும். ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஸ்ட்ராங்கான ஒரு 3 to 4 கேண்டல்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஓகே, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இந்த அளவுக்கு என்ட்ரி இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு லெவல். நம்ம என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்? கலர் சேஞ்ச், ஸ்ட்ராங் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் கேண்டில், ரவுண்ட் நம்பர், ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா %50 SNR, 50% SNR லெவல். ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதுவும் ஒரு இதுதான். இந்த லெவல் எப்படிங்கிறதுனா கம்மிங் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இங்கே இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் SNR. இது உங்களுக்கு இது ரெண்டும் புதுசாக இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 விதமான SNRs இருக்குது. ஸோ நான் யூடியூப்பில் வெறும் உங்களுக்கு லைன் போட்டு தான் காட்டியிருப்பேன், ஃபுல் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் இதுதான் இதுன்னு. பட் இந்த 6 விதமான SNRஸும் நான் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து ஸ்ட்ராங் கேண்டலாக, அதாவது ஸ்ட்ராங் ஜோனா இல்லை வீக் ஜோனான்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 50% SNR லெவலும் கேப் அப் அண்ட் கேப் டவுன் SNR லெவலும் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் SNR அண்ட் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் கேண்டில், ஸோ ரவுண்ட் நம்பர், இது மூணுமே பார்ப்போம் ஒவ்வொன்றா கம்மிங் அடுத்தடுத்தா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு SNRக்கான கிளியர் ஐடியா இப்போ உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன SNR இருக்குது, SNRனா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்,
ஸோ எஸ்னா சப்போர்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ட், அதை தான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக எஸ்என்ஆர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர்னு இருக்குது. கலர் சேஞ்ச்னா ரெட் டு க்ரீன் சேஞ்ச் ஆகும். ஸோ அது ஒரு எஸ்என்ஆரை நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம். அண்ட் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் கேண்டல், ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டல், ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டலோ ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டலோ, அதாவது மர்பூசு கேண்டல் ஒரு ஸ்ட்ராங்காக பெரிய எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேண்டல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேண்டல் வந்து அது ஒரு ஸ்ட்ராங் ஜோன். ஸோ ரவுண்ட் நம்பர் 0, 00, 000 இந்த மாதிரி முடிஞ்சிருந்தால் அது ஒரு லெவல். அண்ட் ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டல் 3 to 4 கேண்டல் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஒரு லெவல். அண்ட் 50% எஸ்என்ஆர், இதுவும் ஒரு லெவல். இந்த 50% எஸ்என்ஆர் லெவல் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? இந்த 50% எஸ்என்ஆருங்கிறது அதாவது ட்ரெண்ட், நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாத போது நம்மளுக்கு இது நம்ம அதிகமாக யூஸ் ஆகும். ஓகே, இந்த 50% எஸ்என்ஆர். அதே மாதிரி கேப் அப் கேப் டவுன் எஸ்என்ஆர், கேப் அப் கேப் டவுன் எஸ்என்ஆர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஓடிசி மார்க்கெட்டில் அது நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகுறது கேப் அப் அண்ட் கேப் டவுன் எஸ்என்ஆர். இந்த எஸ்என்ஆர் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதிகமாக யூஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் எஸ்என்ஆர். ஓடிசி அண்ட் இந்த ரெகுலர் மார்க்கெட்டு ரெண்டுமே ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அந்த எஸ்என்ஆரும் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டு வராத மாதிரி நான் கிளியராக பொறுமையாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த சார்ட் பாருங்கள், நம்மளுக்கு இது லைன் சார்ட். ஓகே, இது வந்து லைன் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் இந்த கிராஃப்லாம் கீழே போகுது மேலே போகுது? ஸோ இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு மேலே போகாமல் ஏன் கீழே வந்திருக்காங்க? ஸோ இந்த இடத்துல வந்துருக்காங்க, இங்கேருந்து மேலே போகாமல் ஏன் போயிருக்காங்க? அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுறது? கம்ப்யூட்டர் பண்ணுதா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் இது பண்ணியிருக்கிறாங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் வேறு யாருமே பண்ணல. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஓகே, ஸோ இவங்க தன்னோட அசட்ஸை வாங்குறாங்க அண்ட் அகைன் விற்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே தான் ரொட்டீன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுங்கிறது யாரு? ஒன்லி சிங்கிள் பர்சன். ஸோ இவரே பார்த்தீங்கன்னா பையராகவும் ஆக்ட் ஆகுவாங்க, செல்லராகவும் ஆக்ட் ஆகுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு த மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து அசட்ஸை வாங்குறதோ விற்கிறதோ எல்லாம் ஒருத்தரே தான் பண்ணுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுனால தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, அதுக்கு மேலே போகல, கீழே அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மார்க்கெட்டை வேறு யாராலையும் ட்ரைவ் பண்ண முடியாது. ஒன்லி செல்லர்ஸ் பையர்ஸ், உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ ஒரு ஆட்களால் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி சார்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எப்பயுமே அதாவது ரொம்ப ப்ரீவியஸாக போகணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப கிட்ட இருக்கிறது, அதாவது கரண்ட்டாக ஃபார்ம் ஆகிக்கிறத மட்டும் நம்ம தேடி ஈர்த்தால் மட்டும் போதும். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக பாருங்கள், இந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ தேர் மே பி எனி லெவல். வெயிட்டாக நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே ஒரு பிளாட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ தெரியாது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த ஹோல் ஏரியா எனக்கு இப்போ தெரியாது. நான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி பையர்ஸ் ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணுறேன். அண்ட் இப்போ நீங்கள் அதை சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கலர் சேஞ்ச் தெரியும். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கலர் சேஞ்சுங்கிறது ஒரு எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இருக்குதா? இந்த ஒரு எஸ்என்ஆர். ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும். ப்ரீவியஸாக பாருங்கள், இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க, இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் வந்திருக்கிறாங்க, இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி இந்த இடத்துல இந்த சேம் பையர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிக்க கலர் சேஞ்ச் பண்ணுங்கள், அது ஒரு எஸ்என்ஆர் லெவல்னு. அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இது நம்மளுக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட்டு, இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் தான். ஸோ எப்பயாவது மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா, ரிஜெக்ஷன் கொடுத்து முடிஞ்சிச்சுன்னா, நாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பிளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல முடிவு பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த கேண்டலில் முடிவு பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு 3 to 4 கேண்டில்ஸ். ஸோ இந்த கேண்டலில் முடிவு பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் வந்து போயிருக்கும். ஸோ போயிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேட் மார்க்கெட்டாக இருக்குது. பேட் மார்க்கெட் நான் சொல்லியிருப்பேன், ரெட் க்ரீன் ஒரு இதே இல்லாமல் போயிருக்கும், இது ஒரு கன்சால்டேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லெஃப்ட் சைடு மொமெண்டம் ஃபார்ம் ஆனால் ரைட் சைடு மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி வந்திருக்கு.
ஸ்ட்ராங் கிரீன் ரெட் கேண்டில், ஸ்ட்ராங் ரெட் கேண்டில், ரெட் கேண்டில், ரெட் கேண்டில் வர வர பார்த்தீங்கன்னா அதோட வீக்னஸ் நம்மளுக்கு காட்டிருச்சு. ஓகே, ஸோ வீக்னஸ் நம்மளுக்கு காட்டிருச்சு. அண்ட் இது வந்து ஸ்பின்னிங் டாப் அட் த சப்போர்ட் லைன், இட் வில் ரிவர்ஸ் த மார்க்கெட். அண்ட் எக்ஸாக்டாக பாருங்க லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு, பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸ்ட்ராங்காக வீக்கான ரெட் கேண்டில்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஸ்பின்னிங் டாப். ஸோ இந்த இடத்துலயே நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள் சின்ன கேப் இருக்குது. இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா? செல்லர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் நியூ லோவும் ஃபார்ம் ஆகலை. ரைட், நியூ லோவும் ஃபார்ம் ஆகலை, கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு, எக்ஸாக்டாக லைனில் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுக்கு ப்ரீவியஸாக தெரியும் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இத்தனை கேண்டில் எதிர்பார்க்க தேவையில்ல. அட்லீஸ்ட் இந்த ஒரு கேண்டில் நீங்கள் க்ரீன், அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரீன் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸாக தெரியும் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த ஸ்ட்ராங் ஜோனா இல்லையாங்கிறது நம்மளுக்கு எப்போ தெரியும்? இந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்மளுக்கு தெரியாது. ஒரு 3 to 4 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரைட், இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் ஏரியா. இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெட் கேண்டில். ஸோ இந்த ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஹிட் ஆச்சுன்னா ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கணும்ல, ஏன் பிரேக் அவுட் பண்ண போல? ஆனால் இந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துலயே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல வரும்போது அதோட வீக்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வீக்னஸ் தெரிஞ்சதுனால இந்த ஒரு கேண்டில் நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு கேண்டில் நாம் பையர்ஸ் ஆப்ஷன் குட் பண்ணணும், நம்ம வின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரீவியஸாக பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ண ஏரியா வந்து பாருங்கள் ஒரு ரெசிஸ்டண்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸாக இந்த லைன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா பையர்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க? செல்லர்ஸ் வந்து டச் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவரில் ஏதாவது ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்துக்கோங்க. மரக்கட்டையை வச்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இடிப்பீங்க, திருப்பியும் செவுரு உடையாது, திருப்பி ரிஜெக்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் உடைப்பீங்க, தேர்ட் டைம் உடைப்பீங்க, ஃபோர்த் டைம் உடைக்கும் போது அந்த செங்கல் வந்து அதோட வீக்னஸ், அதோட இதய தன்மை இழந்துரும். அதில் இருக்கிற சிமெண்ட்டோ அதில் இருக்கிற இதோ அதோட ஸ்ட்ரென்த்தை கம்மியாயிட்டு ஒரு 5-6 வாட்டி 7வது வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த செவுரு வந்து கண்டிப்பாக உடையதான் செய்யும். ஓகே, கண்டிப்பாக உடையும். அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான செவராக இருந்திருக்கு, அதனால தள்ளி விட்டுருச்சு. பையர்ஸ் போயிருக்காங்க, தள்ளி விட்டுருச்சு, திருப்பி போயிருக்காங்க. திருப்பி பையர்ஸ் வந்து தன் ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து பார்த்துருக்குறாங்க. ஒரு எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 டைம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த செவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பையர்ஸ் தன்னோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெண்டும் பாருங்கள் மைனர் அப் ட்ரெண்டாக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டும் இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீக்னஸ், நீங்கள் சம்டைம்ஸ் யோசிப்பீங்க என்ன இந்த இடத்துல கேண்டில் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்ட்ராங், இந்த கேண்டில் வந்து மர்கோசு கேண்டில் தான், ஆனால் ஏன் இந்த இடத்துல இதாகலை, ஏன் ரிட்டர்ன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வாட்டி யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான ரீசன் இதுதான். ஒரு இடத்த வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நம்ம மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது செகண்ட் டைம் தேர்ட் டைம் 3 டைம் வரதுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது நீங்கள் உஷாராகிக்கணும். ஓகேவா? ஓகே, இது வந்து பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, பிரேக் ஆகாமல் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த ட்ரேட் ஏன் எடுக்கிறீங்க? விட்டுருங்க, உங்களுக்கு டவுட் இருந்தால் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான லெவலாக ப்ரீவியஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அதனால தான் இத்தனை வாட்டி ரிவர்சலாக இருக்குது. ஸோ இந்த ரிவர்சல்னால தான் ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது வந்து ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் ஏரியாவை மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, செல்லர்ஸ் மட்டும்தான் என்ட்ரி ஆகிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான லெவலில் இதுவும் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இந்த லைனில் பாருங்கள், இது ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். உங்களுக்கு ப்ரீவியஸாக ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி லெவலாக மட்டும்தான் இது இருந்திருக்கு. ஆஃப்டர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங் ரெட் கேண்டலால் திருப்பியும் பிரேக் அவுட் பண்ணி போக முடியல அண்ட் பையர்ஸ் ஓவர்டேக் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த லெவல், அதாவது இந்த SNR, இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸும் என்ட்ரி ஆயிருக்காங்க, ஸ்ட்ராங்கான பையர்ஸும் என்ட்ரி ஆயிருக்காங்க. போத் ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே வந்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். ஓகே,
இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டச் நான் சொன்ன பார்த்தியா, நீங்கள் வந்து இந்த இடத்துலயே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இந்த இடத்துலயே இந்த கேண்டலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வித் 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த 5 செகண்ட் கன்ஃபர்மேஷனை எடுத்துருக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 கேண்டில் நம்மளுக்கு மொமெண்டமாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருச்சு. ப்ரீவியஸாக செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க, இப்போ பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எப்போ போயிட்டு திருப்பி இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகணும், தட்டி தூக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் $10 கூட வைங்க. ஒரே இதில் $10 ஷார்ட் வைங்க. நீங்கள் ரொம்ப வைப்பீங்க. இந்த இடம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்க ட்ரேடே எடுக்காதீங்கன்னா ஆஸ் எ பிகினராக நீங்கள் இந்த இடம் ஃபுல்லாக இப்போ நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. நம்மளுக்கு இந்த லெவல் ஸ்ட்ராங்கான லெவல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் இந்த இடத்துல போயிட்டு கொடுத்து அமௌண்ட் வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த லெவலுக்கு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் $1 கொடுக்குறத மொத்தமாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு $10 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் வின் பண்ணிடலாம். ஓகே, அதுவும் இல்லாமல் பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். இந்த இடத்துல நியூ லோவும் ஃபார்ம் ஆகலை, செல்லர்ஸோட வீக்னஸும் வந்துருச்சு, நியூ லோ ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த கேண்டில் நம்ம கன்ஃபார்ம் நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திருப்பி பாருங்கள், போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டச் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் டச் வந்துருச்சு. செகண்ட் டச்சுக்கு அப்புறம் திருப்பி தேர்ட் டச் போயிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், தெரியுதா? ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த லெவல் வந்து திருப்பியும் இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க, வந்திருக்காங்க. திருப்பி இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தேர்ட் டச் நான் சொல்லியிருக்கேன், தேர்ட் டச்சுக்கு மேலே போகாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேர்ட் டச் மேக்ஸிமம் தேர்ட் டச் ஃபோர்த் டச் வரைக்கும் போகலாம். திருப்பியும் பாருங்கள் பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான கேண்டில். அதுவும் இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த கேண்டில் எங்கே எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாமா? ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் நம்மளுக்கு தெரியும். செல்லர்ஸ் என்ட்ரியாக இருந்தாலும் இன்பிட்வீனில் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அதோட வீக்னஸ் குறைஞ்சிருச்சு. அண்ட் இந்த கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டில் தான். எக்ஸாக்டாக எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் கேப் டவுனும் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கேண்டில் நம்ம மேக்ஸிமம் ஒரு $1 $2 நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா $1 $2 இருக்கு. இல்லை இந்த ட்ரேட் கூட எடுக்காதீங்க, விட்டுருங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் விட்டுருங்க. இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனிச்சு. ஓகே, இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பி பாருங்க இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான லெவல் தெரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே விட்டுருங்க. நம்மளுக்கு ஒரு லெவல் இப்போ தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஸ்ட்ராங்கான லெவல் தானே. நீங்கள் அந்த ஒரு லெவலை வச்சே பாருங்க ட்ரேட் பண்ணலாம். ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சது? ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் வீக்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாது? இங்கே பாருங்க கேப் இருக்கு. இந்த கேப்பை யார் ஃபில் பண்ண? சரி, நீங்கள் அப்பயும் பரவாயில்ல, இது வந்து வீக் கேண்டிலாக தான் இருக்கு, நான் வந்து ரெட் கேண்டில் நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் உடனே பிளேஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேண்டிலை மேலே போக விட்டுட்டு வித் மார்ஜினல் சேஃப்டி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா, அதாவது இந்த லைனுக்கு மேலே கொஞ்சோண்டு பிளேஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் இந்த க்ரீன் கேண்டிலாகவே முடிஞ்சாலும் இதை நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதை நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம். இந்த கேண்டில் நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம். அண்ட் இப்போ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணது? பையர்ஸால் ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இதோட வீக்னஸ் வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. பையர்ஸ் வந்து வீக்னஸாக இருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸாக நம்மளுக்கு இந்த லெவல் வந்து நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ராங்கான லெவல். ஸோ இந்த ஒரு கேண்டில் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு கேண்டில் நாம் செல்லர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா? அண்ட் இப்போ பாருங்க இந்த இடத்துல பாருங்க நியூ லோ ஃபார்ம் ஆகலை, இதுவும் ஃபார்ம் ஆகலை. அண்ட் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் ப்ரெஷர். ஓகே, ஸோ இந்த க்ரீன் கேண்டில் ப்ரெஷர்னால நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங் க்ரீன் மூமெண்டத்தை இந்த ஒரு சின்ன வீக் கேண்டில் இது பண்ண முடியாது. ஸோ இது வந்து 80 to 85% நம்மளுக்கு வின்னிங் ரேஷியோ தெரியும். என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். ஸோ இதுலேயும் ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃபார்ம் ஆயிருந்தாலோ இல்லை ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தாலும் அதை நீங்கள் எடுக்க தேவையில்லை, விட்டுருங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு நியூ லோ ஃபார்ம் ஆகலை, அதனால இந்த கேண்டில் நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலும் கன்ஃபார்ம் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு கேண்டில் நமக்கு கன்ஃபார்ம் வின்னிங் ட்ரேடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட்
இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திருப்பியும் அகெயின் லைன் சார்ட் போய்ப்போம். அண்ட் இதில் பாருங்கள், நான் இன்னொன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் வந்து 3 விதமான இது இருக்குது, 3 விதமான மார்க்கெட்ஸ் இருக்கும். ஓகே, ஒன்று வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட், ஒன்று வந்து டவுன் ட்ரெண்ட் அண்ட் ரேஞ்சிங் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ரேஞ்சிங்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரைட்டாக இதாக தான் இருக்குது. இது நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து இதாக இல்லை. எஸ், இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரேஞ்சிங் சொல்லலாம். இல்லை, லைட் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. எஸ், இது பாருங்கள், இந்த லெவல்குள்ளே மட்டும் பாருங்கள், இந்த லெவல்குள்ளே மட்டும் பாருங்கள். இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ரேஞ்சிங் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி எஸ்என்ஆர் மார்க் பண்ணுறதுன்னு நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஒரு லெவல் நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, எப்படி கலர் சேஞ்ச் எஸ்என்ஆர், ரவுண்ட் நம்பர், அதோட பேசிக் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி இதை வச்சு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் நம்பர், அந்த ஸ்ட்ராங் மொமெண்டம் அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.